நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு சூப்பரான மொறுன்னு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி பக்குவத்தில் ஸ்நாக்ஸ் செய்ய முடியுமான்னு கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு, அப்படி ஒரு மொறுமொறுப்பு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல் என்ன செய்ய போகிறோம்னா, சும்மா சாப்பிட்ற மாதிரி நல்ல மொறு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு ஒரு 50 கிராம் பட்ரு வந்து ரூம் டெம்பரேச்சரில் நல்லா கொஞ்சம் நெழுன்னு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து 2 கோழி முட்டை, 2 கோழி முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. 2 முட்டை ஊற்றணும். தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு தூளுப்பு சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள், பட்ரு, முட்டை எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்ல ஒரு கிரீம் பதத்துக்கு அரைச்சி கொண்டு வரணும். இப்போ பட்டரும் முட்டை எல்லாத்தையும் நல்லா இதுபோல் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். விஸ்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது மாதிரி இல்லைன்னா விஸ்கு வச்சு கூட நீங்கள் அதை நல்லா ஒரு கிரீம் பதத்துக்கு அரைச்சி கொண்டு வரணும். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடணும். கலக்கின பிறகு 150 கிராமு கார்ன்ஃப்ளவர் மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். 150 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ அடுத்து ஒரு விஸ்கு வச்சுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஏற்கனவே கலக்கி வச்சுருக்கோம்ல முட்டை பட்ரு, அதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா இந்த அளவுக்கு கலந்துக்கங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டி பதமாக இருக்கணும். ஒருவேளை முட்டை அதோட அளவு கூட இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு நீங்கள் மாவை இந்த மாதிரி விஸ்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விஸ்கிலேருந்து மாவு பூரா வெளியே எடுத்துடலாம். ரெடியானதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஆயில் பேப்பரை வந்து மேல் பக்கத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய அந்த மாவு எல்லாத்தையுமே இந்த ஆயில் பேப்பருக்குள்ளே சேர்க்கணும். ஆயில் பேப்பரில் எல்லா மாவையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ மொத்தமாகவே இந்த கவரில் நம்ம புல் பண்ணிவிட்டு நல்லா கூட்டி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர் நம்ம கட் பண்ணி விடணும். கார்னர் பகுதியை லேசாக மட்டும் கட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக வெளியில் வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும். நல்லா சூடானோடனே அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோடனே இந்த மாதிரி நீட்டமாக வரும். அந்த உடனே அப்படியே சிசர்ட்டை கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி சின்ன லென்த்தாக அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியேவும் சின்னதாக கட் பண்ணி விட்ருங்க சிசரை வச்சு. அப்படியே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம இந்த மாதிரி ஆயில் பேப்பரில் போடும்போது நமக்கு அங்கே ஒட்டாமல் நல்லா நைஸாக வரும். பிசைஞ்சு வச்சுருக்க மாவு 2 ரவுண்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி மிதந்து வந்துடும். மிதந்து வந்தோடனே ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு நம்ம அப்படியே எண்ணெயில் சுற்றி விட்டோம்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் சேர்த்து ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. 4 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் சுற்றி விட்டு அப்படி லேசான ஒரு பொன்னிறம் வரணும். அந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வரணும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ எண்ணெயில் எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து இதில் ஒரு லேசான ஒரு மசாலா கோட்டிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் தட்டிட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் குறைவாக இந்துப்பு, ஒரு 2 பிஞ்சு பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நம்ம மசாலா போடுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்லாம். இந்த மாதிரி மசாலா நம்ம ரெடி பண்ண பிறகு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது சாப்பிட நல்லாயிருக்கும். சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா போட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு சூப்பரான இந்த சும்மா ஸ்நாக்ஸை சும்மா செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.